இனியார் இனியார் மற்றும் பெருமை கூறுவார் அப்படின்னார். இனி இதன் மேலும் இனியும் அப்படின்னு சொல்லி யார் கூறுவார் என்று சொல்றார். இனியார் பெருமை, இனியவர்களாகி அடியவர்களது பெருமை கூறுவார் ஆயினார் என்றால் இனியார் பெருமை கூறுவார்னா இனியார் அடியார்களுக்கு இனியார் ஒரு பெருமை பெயர் உண்டுங்க. இமக்குளப்பொடி பாகற்கு இனியவர் தமக்கு இன்றடிசல் தகவல் அமைக்குமாறு எங்கனமானங்க இளையான்குடி மாறனாங்க மனத்தில் வருது. இனியார் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு இனியான் ஒரு பெயர் உண்டு. இனியன் தன்னடைந்தாருக்கு இடைமருதன் என்னார். இனியன் தன்னடைந்தாருக்கு, தன்னை அடைந்தவர்களுக்கு சிவபெருமான் இனியவன் அப்படின்னு சொல்லி திரு இடைமருதன் பதிகத்தில் பாடுறார். அதே மாதிரி அடியார்களை இனியன் சொல்றது 2 இடத்துல வருதுங்க. இளையான்குடி நாயனார் பணத்தில் வருது, அதே மாதிரி சிறுத்தொண்ட நாயனார் பணத்தில் வருது. சிவபெருமானுக்கு இனியார்கள் யாருன்னா அடியார்கள் தான் இனியவர்கள், தேவர்கள் கிடையாது. ரொம்ப மனசுல நம்ம வச்சுக்கணும். அதான் சொன்னார், இமக்குளப்பொடி பாகற்கு இனியவர்கள். இளையான்குடி நாயனார் பணத்தில் இமக்குளப்பொடி யாரு? உமையம்மை. இல்ல, உமையம்மைக்கு இனியார் யாரு? உமையம்மையினுடைய கணவன் சிவபெருமான். சிவபெருமானுக்கு இனியவர்கள் அடியார்கள். அதான் இமக்குளப்பொடி பாகர் சிவபெருமான், அவருக்கு இனியவர்கள் யார் அப்படின்னா அடியார்கள். இதெல்லாம் ரொம்ப நுட்பமான இடம். அதே மாதிரி சிறுத்தொண்ட நாயனார் பணத்துல தனி உணவெல்லாம் பரிமாறியாச்சு, பிள்ளைக்கறி எல்லாம் படைச்சாச்சு. அப்போ சாப்பிட சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்வார், இங்கு நமக்கு தனியும் ஒண்ணாது ஈசனடியார் பாங்கு நின்றாரே அலைமின் அப்படின்னு. தனியாக சாப்பிட்டு பழக்கம் இல்லை அப்படின்னு. அதே மாதிரி அடியார்கள் எங்கே போனாலும் தனியாக சாப்பிடக்கூடாது, யாராவது ஒருத்தர் பக்கத்தில் வச்சு தான் சாப்பிடணும். இதெல்லாம் நமக்கு சேக்கடாக இருக்கணும். அங்கங்கே ஒரு மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கிறேன். யாராவது ஒரு வீட்டுக்கு போகிறோம் சாப்பிட சொல்கிறாங்கன்னா கூட அடியார் வந்தால் அடியார் உட்கார வச்சு சாப்பிட்லாம். ஒருத்தர் இல்லைன்னா நீங்களே பக்கத்தால் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்காரையாவது உட்கார வச்சு தான் சாப்பிடணும், தனியாக சாப்பிடக்கூடாது. பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கோம். இங்கு நமக்கு தனியுண்ண ஒண்ணாது அப்படின்னாரு சாமி. சொல்றாரு, அவரே சொல்றாரு, வந்தவரே ஈசனடியார் பாங்கு நின்றாரே, பக்கத்தில் யாராவது ஈசன் சிவபெருமானுடைய அடியார் இருந்தாங்கன்னா உட்கார சொல்லுங்க. இவர் எல்லா பக்கம் போய் தேடுறாரு, எல்லா பக்கம் தேடுறாரு, ஒரு புறம் தேடுறாரு. ஒரு நாள் முழுக்க தேடியே ஒருத்தர் தான் கிடைச்சாரு. வைரவரா வந்தாரு சாமி. வந்தவர் பிள்ளை கறி கேட்டாரு, இனி வரப்போறவர் என்ன கறி கேட்பார்னு யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் தேடுறாரு, சாமி சொல்லிட்டாரு. அதனால எல்லா பக்கம் தேடினாரு. வந்து சொன்னாரு, இகத்தும் பரத்தும் இனியாரை காணேனும். இந்த இடத்துல இனியார் வருது. இகத்தும் பரத்தும் இனியாரை காண, அடியாரை காணேன்னு சொல்லல, இனியாரை காணேன். நம்ம இனியார், அடியாருக்கு இனியார் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. இனியார் அப்படிங்கிற பெயர் வேற யாரும் கிடையாது, தேவர்களுக்கெல்லாம் கிடையாது, அடியார்களுக்கு மட்டும்தான் இனியார் அப்படிங்கிற பெயர். அதான் இங்க சொல்றாரு, இனியார் பெருமை கூறுவார் அப்படின்னா இனியவர்கள் ஆகிய அடியாருடைய பெருமைகளை யார் கூற வல்லவர் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடியார் பெருமைக்குரியது என்று சொல்லி